இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப சுவையாக அதே சமயத்தில் ஆரோக்கியமான ராகி முறுக்கு எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் இருக்க பொருள் வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம், என் பேர் ஜெயபால் ராஜு. வெல்கம் டு மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனல். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம். 2 கப்பு ராகி மாவு சேர்த்தாச்சு. இப்போ ராகி மாவு எடுத்தால் அதே கப்லேயே 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். வறுத்து மிக்சியில் அரைச்ச பொட்டுக்கடலை மாவு. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இது கூட நான் 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துருக்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சீரகம் இல்லாட்டினா நீங்கள் ஓமம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை இந்த மாதிரி சூடாக இருக்கும்போது சூடு பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். எண்ணெய் சூடாக இருக்கும், கையில் எதுவும் தொட்டுற வேண்டாம். ஒரு ஸ்பூனை வச்சு இதை நல்லா கலந்து கொடுக்கலாம். இப்போ நம்ம இந்த கைகளாலேயே நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லா பக்கமும் நம்ம ஊற்றின எண்ணெய் காய்ச்சி ஊற்றின எண்ணெய் எல்லா பக்கமும் நல்லா பரவி வரணும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நம்ம நல்லா எப்பயும் போல் முறுக்கு மாவுக்கு பிசைகிற மாதிரியே மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஒரே அடியாக ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாகவே ஊற்றி நம்ம நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்குங்க. இப்போ நம்ம இதை முறுக்கு புளிய ஆரம்பிச்சிடலாம். இதில் தேவையான அளவு மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்புக்கு உருட்டிட்டு முறுக்கு உரலில் போட்டுக்கலாம். முறுக்கு உரலில் மாவை ஃபில் பண்ணிக்கலாம். முறுக்கு உரலுக்குள்ளே கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி அச்சு பிடிக்குதோ அந்த மாதிரி அச்சு உள்ளே போட்டுக்குங்க. ஒரு தட்டில் மேல் பக்கமாக ஆயில் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். இந்த எண்டை நல்லா ஒட்டி விட்டுடலாம். பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி ஜல்லி கரண்டி வச்சு கூட அதில் நாம் பிழிஞ்சிக்கலாம். உங்களுக்கு எண்ணெயில் போடுறது பயமாக இருக்குன்னும்போது இந்த மாதிரி பிழிஞ்சு இதில் கூட நம்ம போட்டுக்கலாம். கடாயில் நான் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஸ்டவ் நல்லா மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு நாம் செஞ்ச முறுக்குகளை உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம கரண்டியில் செஞ்சதையும் உள்ளே விட்டுடலாம். இப்போ எண்ணெயோட சலசலப்பு அடங்கிடுச்சு. இதை இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயோட வாசம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா முறுக்குகளையும் போட்டு எடுத்துக்கலாம். அதாங்க ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக சுவையாக டேஸ்ட்டாக ஆரோக்கியமாக நம்ம இன்றைக்கி ராகி முறுக்கு செஞ்சுருக்கோம். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இல்லை ஃபெஸ்டிவல்னால் திடீர்னு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாலோ இல்லை குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாவோ கண்டிப்பாக இது பெஸ்ட்டான ஆஃபராக இருக்கும். கண்டிப்பாக ராகி முறுக்கை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.